Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Wa ma tawfiqi illa billah. La hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. புனிதமிக்க இந்த மீலாது பெருவிழாவின் தகுதிமிக்க தலைவர் மரியாதைக்குரிய ஹஜரத் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, அவையிலே அமர்ந்துள்ள அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சிறப்புமிக்க இந்நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அபுதாபி மௌலிது கமிட்டியை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்களிக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். என்றும் வாழும் எம்பெருமானார் என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றலாம் என்று விளைகிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் குர்ஆனிலே கூறுகிறான், யா அய்யுஹன் நபி, நபி அவர்களே, இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, சாட்சியாளராக உங்களை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம், நற்செய்தியாளராகவும் அனுப்பி வைத்திருக்கிறோம், எச்சரிக்கை விடுக்கக்கூடியவர்களாகவும் அனுப்பி வைத்திருக்கிறோம். இதில் இறைவன் முதலாவது சொன்னது சாட்சியாளராக. இந்த உம்மத்தினர் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சி சொல்ல போகிறார்கள் வறுமை நாளில. அது மட்டும் இல்ல, உலக மக்கள் எல்லோருக்கும் தான் சாட்சி சொல்ல போறாங்க. அது ஒரு விஷயம் இருக்கட்டும். சாட்சி சொல்வதா இருந்தா ஒரு விஷயத்தை நேரடியா பார்த்தாதாங்க சாட்சி சொல்ல முடியும். ஒரு ஆள் நீதிபதிக்கு சாட்சி சொல்றாரு, நீதிபதி கேட்பாரு, நீங்க பாத்தீங்களான்னு. இல்ல, அவருக்கு அவர் சொன்னாரு, அவருக்கு அவர் சொன்னாரு, அவர் எனக்கு சொன்னாரு, நீதிபதி சொன்னாரு, நீங்க போங்க அப்படின்னுவாரு. ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்றதா இருந்தா நேரில் பார்த்துருக்காரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரப்போகிற எல்லா மக்களுக்கும் அவர்கள் சாட்சியாளராக வரப்போகிறார்கள் என்றால், இன்னைக்கு அவங்க ஹயாத்தா இருந்து நம்மை கவனித்துக் கொண்டிருந்தால்தான் அவர்கள் சாட்சியாளராக வர முடியும். ஆகவே ஹயாத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியர் விஷயத்துல மற்ற பெண்களுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே வித்தியாசம் இருக்குது. பொதுவா ஒரு பெண்மணியை ஒரு ஆள் திருமணம் செய்து கொள்ள விரும்பினாக்க அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப்படாமல் இருக்கிறது. ஏற்கனவே கணவன் உள்ள பெண்ணை யாரும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், முஹ்ஸனாத்து மினன் நிசா, கணவன் உள்ள பெண்கள் உங்களுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கணவன் இறந்து போயிட்டார் வைங்க, இந்த பெண்மணி இத்தா இருப்பாங்க. அர்பஅத் அஷ்ஹுரி வ அஷ்ரா, 4 மாதங்கள் 10 நாட்கள். அதுக்கு பிறகு திருமணம் செய்து கொள்வதற்கு ஆகுமான ஆண்களில் யாராவது இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். இது மற்ற பெண்களுக்கு உண்டான சட்டங்கிறது நாம் புரிந்து வைத்திருக்கிறது. ஆனால் இந்த சட்டம் நம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியர் விஷயத்தில் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்னால் கூட அவர்களுடைய துணைவியர் எவரையும் யாரும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். வமா கான லகும் அன் தூது ரசூலல்லாஹ், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுப்பதற்கு உங்களில் யாருக்கும் அனுமதி கிடையாது. வலா அன் தன்யஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய துணைவியர் எவரையும் எக்காலமும் உங்களில் யாரும் திருமணம் செய்து கொள்ள கூடாது. பாத்தீங்களா, ஒரு ஆளு இறந்துட்டாக்கா அவருடைய மனைவியா இருந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம், உயிரா இருக்கும் பொழுது முடியாது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்ததற்கு பின்னாலும் அவருடைய துணைவியரை யாரும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்றிருந்தால் அவர்கள் ஹயாத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதால் தான் அந்த சட்டம். இன்னொரு சட்டம் என்ன தெரியுமா? இப்ப நம்மள யாராவது ஒரு ஆளு மோத்தா போயிட்டான்னு வைங்களேன், அவருடைய சொத்தை அவருடைய உறவினருக்கு வாசகருக்கு பங்கீடு செய்து கொள்வாங்க. ஆனா உயிரா இருக்கும்போது முடியாது. ஒரு உயிரா இருக்கிறாரு, நிறைய சொத்து இருக்கு, யாரும் பங்கிட முடியாது. விரும்பி கொடுத்தா கொடுக்கலாம், அது வேறு விஷயம், யாரும் பங்கீடு செய்ய முடியாது. ஆனா வஃபாத்தானா பங்கீடு செய்யப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்ததற்கு பிறகும் அவர்கள் விட்டு சென்ற பொருள் எதுவும் அவருடைய வாரிசுதாரருக்கு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நூற, நமக்கு எந்த வாரிசும் கிடையாது. வமா தரக்கனாஹு
செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் ஹயாத்துல இருக்கும் பொழுது அவருடைய சொத்தை யாரும் பகிர் செய்ய முடியாது. அவருடைய வாசகர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பிறகும் அப்படித்தான் என்றால் அவர்கள் ஹயாத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதால் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹயாத்தா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் மற்ற நபிமார்களும் இறை நேசர்களும் ஹயாத்தா இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, வலா தகூலு லிமன் யுக்தல் ஃபீ சபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானாங்கல்ல அவர்களை மௌத்தா போனவங்க என்று சொல்லாதீங்க. பல் அஹ்யாவுன், அவர்கள் உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வலாக்கில்லா தஷ்உரூன், ஆனா உங்களுக்கு புரியாது, நமக்கு அது புரியாது. ஆனா அவங்க ஹயாத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே சொல்லாதீர்கள் என்றால் இறைவன் இன்னொரு வசனத்துல வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானங்களே அவர்களை மரணித்தவர்கள் என்று உங்களுடைய உள்ளத்தால் கூட நினைச்சு பார்க்காதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். காரணம் என்ன? பல் அஹ்யாவுன், அவர் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அல்லாஹ்விடத்தில் ரிஸ்க் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இப்ப இறை நேசர்கள் எல்லாம் ஹயாத்தா தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளும் புரிந்து கொள்றோம். மேலும் இறைவன் சொல்லி காட்டுறான், மன் அமில ஸாலிஹன் மின் தகரின் வ உன்ஸா, ஒரு நிறுவனத்தை செய்றாங்க, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வஹுவ மூமின், மூமினாக இருந்துட்டு நிறுவனத்தை செய்றாங்க, ஃபல நுஹயி என்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவருக்கு அழகிய வாழ்க்கையை நாம் கொடுப்போம். அதுதான் இன்னைக்கு இறை நேசர்கள்லாம் அப்படி வாழ்ந்ததுனால இன்னைக்கும் ஹயாத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னார், வஸ்அல் மன் அர்ஸல்னா மின் கப்லிக மின் ருசுலினா, நபி அவர்களே உங்களுக்கு முன்பு நாங்கள் அனுப்பி வச்சோம்ல ரசூல்மார்கள், அவர்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள், கேளுங்கள் என்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் இருக்கும்போது மன்னார்கள் இல்லை, இல்ல ஹயாத்தா இந்த உலகத்தோடு தான் மறந்துட்டாங்கல்ல. ஆனா அல்லாஹ் சொன்னா முந்தின நபிமார்களிடம் நீங்கள் கேளுங்கள், அப்படியானால் முந்தின நபிமார்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்க கேளுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அதே போல மற்ற நபிமார்களும் சரி, இறை நேசர்களும் சரி ஹயாத்துடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மறைந்ததற்கு பின்னால அவர்களுக்கு ஜனாஸா தொழுகை ஜமாஅத்தாக நடக்கல. எல்லாம் அங்க வருவாங்க, தனித்தனியா தொழுதுட்டு போனாங்களே தவிர ஜமாஅத்தாக நடக்கல. காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜமாஅத்தாக நடக்கணும்னா அவங்க புனித உடலை வைக்கணும். புனித உடலை வைத்து தான் ஒரு இமாமாக நிற்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற இடத்துல அவர்களை தவிர வேறு யாரும் இமாமாக நிற்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிற இடத்துல அவங்கதான் இமாம், வேற இமாமா இருக்க முடியாது. அதனால் தனித்தனியாக தொழுதார்களே தவிர ஜமாஅத்தாக நடக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற இடத்துல அவங்கதான் இமாம். தொழுகை ஆரம்பமா இருந்தாலும் சரி, இடையில வந்தாலும் சரி. ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாதுங்க. தொழுகை ஆரம்பிக்கும் போது இருக்கிறத யாரு பெரியவங்களோ அவங்க தொழுக வச்சிடணும். பல் யௌமக்கும் அக்பருக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் பெரியவர் உங்களுக்கு இமாமாக இருக்கட்டும் தாங்க. பெரியவர் அப்படிங்கிறது கல்வி ஞானத்துல குர்ஆன் ஓதுறதுல மற்ற விஷயங்கள் எல்லாம். இது நமக்கு ஒரு ஆள் இமாமா நின்றாங்க, ஆரம்பிக்கிறாங்க தொழுகையை. பிறகு இடையில அவர்களோட பெரிய அண்ணாமா பின்னால வர்றாங்களோ வச்சுக்கிறோங்க, அண்ணாமா வந்துட்டாங்கன்னு சொல்லி இவங்க பின்னால வரக்கூடாது. தொழுகை ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் போயிட்டே தான் இருக்கணும். இது நமக்குள்ள சட்டம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விஷயம் அப்படி கிடையாது. அவங்க இருந்து அவங்க தான் இமாம். தொழுகை ஆரம்பமா இருந்தாலும் சரிதான், தொழுகை நடந்துகிட்டு இருந்தாலும் சரிதான். தொழுகை நடந்துகிட்டு இருக்கு, வர்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமா நிற்கிறவர் பின்னால வந்துடணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க போய் தொழுகை நடத்துவாங்க. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு கட்டத்துல இரண்டு சாராருக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்த்து வைக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே போயிருந்தாங்க. தொழுகையினுடைய நேரம் நெருங்கிருச்சு, அதையும் தாண்டி போயிட்டு இருக்கு. இப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் காணோம், நான் காமத்து சொல்றேன், நீங்க தொழுகை நடத்துங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களுக்கு சப்பாதம் சொன்னா நான் தொழுகை நடத்துறேன்ட்டாங்க. இமாமும் சொல்லப்படுது. இமாம் இருக்க வேண்டிய இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் சொல்லியாச்சு, கையெல்லாம் கட்டியாச்சு. தொழுகை நடந்துட்டு போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ள வராங்க. சஃபுகளை எல்லாம் விலக்கிக் கொண்டு முதலாவது சஃபுக்கு வந்து நிற்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க அப்படிங்கிற கருத்தை இமாமாக நிற்கிற
நீங்க தொடருங்க அப்படிங்கிற அடிப்படையில் கையை காட்டினாங்க. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை உயர்த்திக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சொல்லிட்டு முதல் சஃப்க்கு வந்துட்டாங்க. இமாம் இருக்கிற இடம் இப்ப காலியா இருக்குது. நபிகள் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, தொழுகையை தொடர்ந்து நடத்தி முடிச்சாங்க. பிறகு சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க ஒரு சட்டம், அருமை தோழர்களே, நீங்க இமாமாக நிற்கிறவர்கள் ஏதாவது சொல்றதா இருந்தா கையை தட்டாதீங்க. அது தஸ்பீஹுல் லின்னிஸா, கையை தட்டுவதுங்கிறது பெண்களுக்கு உண்டான சட்டம். தஸ்பீஹுல் லிர்ரிஜால், ஆண்களா இருந்தா சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். அதனால தான் இமாம் உட்காராம சில இடங்கள்ல எந்திரிச்சிருவாங்க, சில இடங்கள்ல எந்திரிக்கிறது பாருங்க உட்கார்ந்துருவாங்க. பின்னாடி இருக்கிறவங்க சுப்ஹானல்லாஹ் இமாம் உஷாராயிராங்கல்ல, அந்த சுப்ஹானல்லாஹ்னு ஆண்கள் சொல்லணும், பெண்களா இருந்தாக்க கையை தட்டணும். இந்த சட்டத்தை சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, நான் கையை காட்டினேனே, அப்படி இருந்து நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிற இடத்துல இமாமத்து செய்வதற்கு இந்த அபூபக்கருக்கு என்ன அருகதை இருக்கிறது, ஆகவே தான் வந்துட்டேன்னாங்க. இதை ஏற்றுக்கொண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆனா என்ன ஆர்வமா இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம், தொழுகைக்கு இடையில வந்தாலும் அவங்க தான் இமாம். ஏன்னா உம்மத்துல ஒரு ஆள் இமாமான்ட்டு அவர்களே பின்பற்றுகிறார் ஒரு இறைத்தூதர்ங்கிறது கூடாது. இப்ப இந்த சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டோமா? இப்ப வாங்க, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜமாத் ஜனாஸா தொழுகை நடத்துறதா இருந்தா இமாமாக யாரா ஒரு ஆள் தான் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்த உடனே அங்க இருக்கும், அப்ப அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க இருக்கிற இடத்துல யாரும் இமாம செய்ய முடியாது. ஆகவே தான் தனித்தனியாக தொழுதார்களே தவிர ஜமாத்தாக நடைபெறவில்லை. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கும் கூட நீங்க சில பேர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாங்க, இன்னக மய்யித்துன் வ இன்னஹும் மய்யித்துன், நபி அவர்களே நீங்களும் மய்யித்து தான் அவங்களும் மய்யித்து தான், அல்லாஹ்வே சொல்லிட்டானே நீங்க ஹயாத்துங்கிறீங்க அப்படிம்பாங்க. ஆனா இந்த வசனம் இறக்கும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா தான் இருந்தாங்க. அது ஒரு விஷயம். சரி, இந்த மௌத்துனா என்னன்னு புரியுது. மௌத்துனா நம்ம மார்க்கத்துல என்ன, இந்த கம்யூனிஸ்ட் கொள்கையா நாத்திக கொள்கையா? இஸ்லாத்துல ஒரு ஆள் மௌத்தா போனா ஒண்ணுக்குள்ள முடிஞ்சு போச்சுன்னா நாத்திக கொள்கை, கம்யூனிஸ்ட் கொள்கை. இஸ்லாத்தின் கொள்கை என்ன? ஒரு ஆள் மௌத்தா போறாருன்னா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு, பயணம் போறக்கூடாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு, ஒரு உலகத்துல இன்னொரு உலகத்துக்கு போறாரு. அதான் இஸ்லாத்தின் கொள்கை. அது எல்லாருக்கும் உண்டு தானே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களா வாழ்ந்தாங்க, அப்ப அதை விட்டு போயிட்டாங்க. இது எல்லாருக்கும் உண்டு. அதைத்தான் நான் மையத்துங்கிறான். இல்லாம போனதா? இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை தகர்த்து விடுவேன், ஒரு மொத்த போல எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா இஸ்லாம் தான் மாற்றமானது. இப்படி ஒரு கொள்கை கொண்டவர் இஸ்லாத்தை வட்டத்துக்குள்ளே இருக்க முடியாது. அதனால ஒரு வசனத்தை எப்படி புரியணுமோ அப்படி புரியணும். சில பேர் மாற்றி மாற்றி புரிவாங்க. எப்படி கேட்டாக்கா, ஒரு வயது முதிர்ந்த கிழவி கூடையில ஆப்பிள் பழத்தை வச்சுக்கிட்டு கூவி கூவிக்கிட்டே போறாங்க. பின்னால ஒரு ஆள் தெரியாம போய் அந்த கூடையில ஆப்பிள் பழத்தை தூக்கிட்டாரு. இது ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவர் ஆப்பிள் பழத்தை கொண்டு போகும்போது வழியில ஒரு ஏழை பசிக்குது, ஏதாவது தாங்கல, இவர் திருநாள் ஆப்பிள் பழம் அதை கொடுத்துட்டாரு. இதே இந்த ஆள் பார்க்கறாரு, நான் இந்த ஆளை புரிஞ்சு கொள்ள முடியலையே, அங்க திருடினாரு, இங்க உதவி செய்யறாரு. கடைசியில கேட்டுட்டாரு, என்னப்பா அங்க திருடன தப்பு பண்ண, இங்க அடுத்த உதவி செய்யறேன், நல்லது செய்யறேன் அப்படின்னு. அந்த ஆள் சொன்னா, எல்லாம் நான் கணக்கு போட்டுதான் செய்யறோம் அப்படின்னா. என்ன கணக்கு? எல்லாம் குர்ஆன்ல சொல்றாங்க, மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. ஒரு ஆள் நல்லது செஞ்சா அவருக்கு 10 மடங்கு நன்மை கொடுப்பேன். வமன்ஜா பிஸ்ஸய்யதி ஃபலா யுஸா இல்லா மிஸ்லஹா. ஆனா ஒரு ஆள் தப்பு பண்ணா அவருக்கு ஒரு தண்டனை தான். நல்லது செஞ்சா 10 மடங்கு. எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, ஆரம்பத்துல திருடுன தப்பு ஒரு தண்டனை. இங்க ஒரு ஆள் உதவி செஞ்சேன், நல்லதுக்கு 10, 10ல 1 கிடைச்சா எனக்கு 9 கிடைக்கும்ல அப்படின்னு தான். இப்பதான் இவர் சொன்னாரு, இந்தப்பா ஒரு பாவத்துக்கு ஒரு தண்டனைங்கிறது முடிஞ்சு போன விஷயம், எல்லாரும் கிடைக்கும். ஆனா ஒரு நல்லது செஞ்சா 10 மடங்குங்கிறது அந்த வழக்கம் அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்பட்டாலும் நீ செஞ்ச காரியம் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையாங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தான். இப்படி குர்ஆனுடைய வசனத்தையே அவர்களாவே தவறாக புரிந்து கொண்டு விளக்கமளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே போலதான் இன்னக மையத்துங்கிற இந்த வசனத்தை கூட தவறாக புரிஞ்சு கொள்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னைக்கு ஹயாத்தா இருக்கிறாங்க, ரொம்ப தெளிவானது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வார நாட்களில்
செலவாத்தையும் எடுத்து காட்டப்படும். இப்போ சஹாபா பெருமக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், மொத்தா போனாதான் எல்லாம் முடிஞ்சு போயிருமே, இப்ப நாங்க செலவா சொன்னா உங்களுக்கு சரியா எடுத்து காட்டப்படுது. ஆனா நீங்க இந்த உலகத்துக்கு போனதுக்கு பின்னால எப்படி உங்களுக்கு எடுத்து காட்டப்படும்? ஏன்னா அவங்க என்ன வளர்ந்து வச்சிருந்தாங்கடா, அந்த ஆரம்ப கட்டத்துல ஒரு ஆள் முடிஞ்சு போனா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்பதான் நம்ம செல்லதாரு சொன்னாங்க, இன்னல்லாஹ் ஹர்ரம அலல் அர்தி அன் தர்குல அஜ்சாதல் அம்பியா, நிச்சயமாக இறைவன் நபிமார்களுடைய புனித உடலை இந்த மண்ணுக்கு ஹராமாக்கி விட்டான் அப்படின்னாங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூத் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு மாஜாஹ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபியுல்லாஹி ஹய்யுன் யுர்ஸக், அல்லாஹ்வுடைய நபி என்னைக்கு ஹயாத்தா தான் இருப்பாங்க, அல்லாஹ்வால் ரிஸ்க் வழங்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, நீங்க சொல்ற செலவாத்தை எனக்கு தாராளமா எடுத்து காட்டப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்னு மாஜாஹ் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல், அந்த நபிமார் உடல்லாம் மண்ணுக்குள்ள பாதுகாக்கப்படுதுங்க. சராசரி மனிதர்கள் கபர்ஸ்தான்ல போய் சில வருடங்களுக்கு முன்னாடி அடக்கம் செஞ்சிருப்பாங்க. அங்க போய் தோண்டி பார்ப்பீங்க, எந்த உடல் இருக்காது, எலும்பு கூட இருக்காது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, மற்ற நபிமார்களும் சரி, அவருடைய புனித உடல்கள் மண்ணிலே பாதுகாக்கப்படுகின்றன சொல்லிட்டாங்க. இது மற்ற இறைநேசர்களுக்கும் இப்படித்தான் அப்படிங்கிறத புகாரிலே பதிவு செய்யப்பட்ட பல ஹதீஸ்களை புரிஞ்சுக்கொள்ளும். எப்படின்னு கேட்டா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உஹது யுத்தத்தில் என்னுடைய தந்தையார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீத் ஆயிட்டாங்க. அப்ப ஷஹீதான சஹாபா பெருமக்களை எல்லாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கபரு தோன்றது சிரமங்கிறதுனால ஒரு கபருல 20, 30 இப்படியாக நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதுல என் தந்தையார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட இன்னொரு தோழரையும் சேர்த்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. இது என்னோட உள்ளத்தை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நம்முடைய தந்தையார தனியாக அடக்கம் செய்யணும் அப்படி என் உள்ள சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. 6 மாதங்கள் கழித்து அந்த இடத்தை தோன்றன. என்ன ஆச்சரியம், அப்பொழுது வைத்தால் எப்படி இருக்குமோ அந்த நிலையில் என்னோட தந்தையாருடைய உடல் இருந்தது. ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, புகாரிலே பதிவு செய்யப்பட்டாது. அப்ப நல்லா வேற இடத்துல மாற்றி செய்யறாங்க பக்கத்திலேயே. இப்ப 6 மாதம் ஆனாலும் கூட எந்த மாற்றமும் இல்லாமல் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு உடல் இருக்குதுன்னு சொன்னா, அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு நபி இல்ல, சஹாபி, என்னுடைய நேசர், இறை நேசருடைய புனித உடலும் மண்ணுக்குள்ளே பாதுகாக்கப்படுகிறத நான் சொல்லல, புகாரி சொல்லி காட்டுகிறது. அதே போல பாருங்க, புகாரிலே இன்னொரு ஹதீஸ், வலீத் இப்னு அப்துல் மலிக் ஆட்சி காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித ரௌலா ஷரீஃப் இருக்குதுல, அந்த சுவர் விழுந்துருச்சு. அதனால புனர்நிர்மாணம் செய்யறதுக்கு கட்டுமான பணி நடந்துகிட்டு குழி தோன்றாங்க பணியாட்கள் எல்லாம். ஒரு காடு தெரியுது, அங்க வேலை செஞ்சவங்களும் பயமாயி போச்சு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணா இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா அங்க உள்ளவங்களுக்கு யாரும் தெரியாது, யாரும் அங்க 3 கபர்கள் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேருடைய புனித உடல் அங்க இருக்குது. காடு தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித பாதமாக இருக்குமோ என்று கவலைப்பட்டு இருக்கும் பொழுது, அவங்க அஞ்சுக்கிட்டு இருக்கும் போது, புரியாம திகைத்திருக்கும் பொழுது உர்வா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, தாபிஈ. ஆனா அவங்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி நல்லா தெரியும். வந்தாங்க, காலை பார்த்தாங்க, அல்லாஹ்வே சத்தியமா சொல்றேன், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால்பாதம் அல்ல, இது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கால்பாதம். மாஹிய இல்லா கதம் உமர், உர்வா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தது ஹிஜ்ரி 23, வலீத் இப்னு அப்துல் மலிக் ஆட்சிக்கு வந்தது ஹிஜ்ரி 86. ஏறத்தாழ 63 வருடங்கள் போயிருச்சு. ஆனாலும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கால்பாதம் அப்படியே இருக்கிறது. இதை நான் சொல்லல, புகாரி சொல்லி காட்டுகிறது. அப்படின்னு சொன்னா இறை நேசர்களுடைய புனித உடலும் அப்படித்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியா கிடையாது, சஹாபி தானே, இறை நேசர் தானே. இதுல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, மற்ற நபிமார்களும் சரி, மற்ற இறை நேசர்களும் சரி, அவர்களுடைய புனித உடல்கள் பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறத இதுவும் புரிஞ்சு கொள்றோம். சரிங்க, அந்த இறை தூதர்கள்லாம் இந்த உலகத்தை மறைஞ்சால் கூட ஹயாத்தா இருக்கிறாங்க, தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் மத்தியில் இருக்கிறது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் அம்பியா அஹ்யா யுஸல்லூன ஃபீ குபூரிஹிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸ்ல தெளிவான வார்த்தைகள், நபிமார்கள் எல்லாம் ஹயாத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய கபரிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். பஸாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, முஸ்னத் அபீ யஅலாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் போறாங்க. அப்போ இரவுல நடந்ததை சொல்லி காட்டுறாங்க அருமை தோழர்களுக்கு. இந்த மேராஜ் நிகழ்ச்சியில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபர் வழியா தான் நான் போனேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் பார்த்தேன். வஹுவ
செய்யப்பட்ட ஹதீஸ். இப்படியான ஹயாத்தா இருந்தால் தானே தொழ முடியும். அது நின்றுகிட்டு தொழுகிறாங்க. இதையெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு பார்க்குறாங்க. இப்போ நபிமார்கள் ஹயாத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஆதாரமாகும். அதே போல கபரில் குர்ஆன் ஓதுகின்ற நிகழ்வுலாம் நடக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு தோழர் வந்தாங்க. யார சொல்லலாம், நான் ஒரு இடத்துல தங்கறதுக்கு ஒரு கூடாரம் அடிச்சேன். அந்த கூடாரம் அடிச்ச இடம் ஒரு கபர் இருக்கிற இடம். ஆனா எனக்கு தெரியாது கபர் இருக்குன்னு. நான் அங்க இருக்கும் பொழுதுதான் தெரியுது, ஆனா கபர் கீழே இருக்குதுன்னு. குர்ஆன் ஓதுகிற சத்தத்தை கேட்டு சூரத்துல் முல்க் 29 ஆரம்பம் தபாரக்கல் இருந்து வருதுல, அது ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் கபருக்குள்ளே ஒரு ஓதுகிறார் என் காதுகளால் கேட்டேன் என்று அந்த தோழர் சொல்றாங்க. இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இயல் மானிஆ அல்ஜியா, அரபி தோழரே, கபருக்குள்ளே இருப்பவர் கூட இந்த சூரா ஓதுறார்ல, ஏன் தெரியுமா? அது நரக வேதனையை தடுத்து விடும், ஈடேற்றத்தை கொடுத்து விடும். அதனால தான் நாங்க திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட அது கபருக்குள்ளே இருந்துகிட்டு குர்ஆன் ஓதுகிறார் என்றால் அவன் ஹயாத்தோட இருந்தால் தான் செய்ய முடியும். ஒரு கேள்வி வருது, ஏங்க தொழுகிறது குர்ஆன் ஓதுறது இந்த வணக்கமான இந்த உலகத்தில் தானாங்க, கபர்லையும் இபாதத் இருக்குது அமர்ந்துட்டு அப்புறம் ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். நாம் இறைவனுடைய கட்டளை பிரகாரம் இந்த உலகத்தில் செய்வோம், தொழுவது குர்ஆன் ஓதுறது எல்லாம். ஆனா அங்கே அந்த கட்டளை அடிப்படையில் அல்ல, இந்த உலகத்தில் எதை செஞ்சு செஞ்சு பேரின்பம் அடைந்தார்களோ அதை கேட்டு பெறுகிறார்கள். தொழுது தொழுது இன்பம் அடைஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த இன்பத்தை கபூர்ல கொடுக்கிறான், தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. குர்ஆனை ஓதி ஓதி பேரின்பம் அடைஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கபூரிலே குர்ஆனை ஓதுகிற வாய்ப்பை கொடுக்கிறாங்க. அதுல தான் ஒரு இன்பம் இருக்கிறது, அதன் அடிப்படையே வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் போகும்பொழுது எல்லா நபிமார்களும் வாழ்த்து சொன்னாங்க. மர்ஹபா அப்படின்னு சொல்லிதான், மர்ஹபன் பின் நபி ஸாலிஹி, சாலிஹான நபிக்கு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வானத்துக்கும் போறாங்கல்ல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாவது வானத்துல ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இரண்டாம் வானத்துல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூணாவது வானத்துல ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான்காம் வானத்திலே ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஐந்தாம் வானத்திலே ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆறாம் வானத்திலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏழாம் வானத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவங்களை எல்லாம் சந்திக்கும் போது ஒவ்வொரு நபியும் மர்ஹபன் பின் நபி ஸாலிஹி, சாலிஹான் நபிக்கு நல்வாழ்த்துக்கள். அவங்க எல்லாம் ஹயாத்தா இருக்க போய் தான் இந்த வாழ்த்து சொல்லி வரவேற்றாங்க. அந்த நபிமார்கள் ஹயாத்தா இருக்க போய் தான் மேராஜ் நிலையத்தில் பைத்துல் முகத்தஸுக்கு வருகை தந்தாங்க. ஹயாத்துல வர முடியுமாங்க? அது இந்த உலகத்துல வந்து போயிட்டாங்க. பைத்துல் முகத்தஸ் இந்த ஊர்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியாசல் தான். அவங்க திரை உலகத்தில் இருந்தாலும் கூட இங்கே வந்து போகிற ஆட்களை நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படிங்கிறதையும் இதன் மூலம் புரிந்து கொள்றோம். அது போல நபிமார்கள் எல்லாம் சந்தித்துக் கொள்வார்கள். அப்படி ஒரு நிகழ்வு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெட்டி விட்டார்கள் அப்படின்னாங்க. என்ன விவாதம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ் தஆலா உங்களை தன்னுடைய கையினால படைச்சான், தன்னுடைய ரூஹ ஊதுனான், மலக்குமார்களே ஒரு சஜ்தா செய்ய வச்சான், சொர்க்கத்துல ஒரு குடியிருக்க வச்சான், ஒரே ஒரு மரத்துடைய கனியை தானே சாப்பிட வேண்டாம்டா, அப்படி இருந்திருக்கலாமே. நீங்க அந்த கனியை சாப்பிட்டு இந்த உலகத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க மட்டுமா வந்தீங்க, எங்களை எல்லாம் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, அல்லாஹ் தஆலா அவங்களை ரசூலாக்கி இருக்கிறான், கலிமுல்லாக்கி வச்சிருக்கிறான். இதில் நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம்? ஒரு ஆளுக்கு ஒரு சிறப்பு இருந்தா அதை சொல்லி புகழலாம் கூட புரிஞ்சுக்கணும். ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டான சிறப்பை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காமிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டான சிறப்பை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா கொடுத்த ஞாபகத்தை சொல்லி காட்டலாம் அப்படிங்கிறது தான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம்
ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாதத்துல அப்படி சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட எப்படி தெரியுமா முறையிட்டாங்க? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனான்றாங்க. இறைவனே எங்கள் ஆத்மாக்களுக்கு நாங்கள் அநீதம் இழைத்துக் கொண்டோம், மன்னிப்பாயாக என்றாங்க. இதுதான். ஆனா இப்லீஸ் அப்படி கிடையாது. அல்லாஹ்ட்ட தத்துவம் பேசலாம், கதாகதர் பேசலாம். எப்படி? ரப்பி பிமா குய்தனி, நான் இந்த அளவுக்கு வழிகட்டது காரணம் இறைவனே நீதானேன்ட்டான். ஏன்னா கதாகதர் நீ எது வச்சதானே நான் அப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது இல்லை, நீ தான் வழிகெடுத்தாய் என்னை என்று இப்லீஸ் அல்லாஹ் பார்த்து சொல்றான். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனாங்கறாங்க. இறைவனே எங்கள் ஆத்மாக்களுக்கு நாங்கள் அநீதம் இழைத்துக் கொண்டோம், மன்னிப்பாயாக. இங்க வாதத்தில் இப்படி சொன்னாலும் அல்லாஹ்வுடைய சத்தியதான் அப்படிதான் சொல்றாங்க. நாம அப்படிதான். நம்ம நல்லே செஞ்சாலும் அல்லாஹ் நடப்பதான் நடக்குது, கெட்ட செஞ்சாலும் அல்லாஹ் நடப்பதான் நடக்குது. ஆனா நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது மா அஸ்ஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ், ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு நடந்துச்சா இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நடந்ததுன்னு சொல்லுங்க. இப்ப தொழுகிறோம், வணங்குறோம், தர்மம் செய்யறோம், நம்ம சொல்றோம் பெருமை எடுக்க கூடாது, கர்வம் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் நானா இதை செஞ்சேன் அப்படின்னு தன்னடக்கத்தை வெளிப்படுத்தணும். வமா அஸ்ஸாபக மின் ஸய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸி, அதே நேரத்துல உங்களுக்கு ஏதாவது தீயது நடந்துட்டா, ஏதாவது தப்பு பண்ணணும் வைக்கிறேன், அப்போ அல்லாஹ் நாட்டப்பறனால நடந்து சொல்லக்கூடாது, இது என்னால் தான் இந்த தவறு நடந்ததுன்னு நம்ம போட்டுக்கணும். இது உதாரணம் சொல்றாருன்னா, ஒரு ஆள் வாழைப்பழம் இருக்காரு, வாழைப்பழத்தோட தூக்கி போட்டாரு ரோட்டில், அந்த வழியா ஒரு நடந்தாரு, வாழைப்பழத்தோட காண வச்சாரு, வலிக்கு கீழே விழுந்துட்டாரு. இப்போ கீழே விழுந்தாரு பாருங்க, அவரு அந்த தோலை போட்டவர்கிட்ட ரெண்டு வகையா சொல்லலாம். அவரை குற்றம் சாட்ட செய்யலாம், தன்மையிலும் அந்த குற்றத்தை சுமத்தி கொள்ளலாம். ரெண்டு வகை இருக்குது. ஏங்க நீங்க தோலைங்க போட்டீங்க, போட்டனால தானே நான் கீழே விழுந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம நீங்க போட்டாதான் என்னங்க, நான் பார்த்து வந்திருந்தாங்க நான் விழுந்திருக்க மாட்டேன்ல என்று சொல்லலாம். ரெண்டு வகையா சொல்லலாம். இது எப்படி சொன்னா அவர் தோலை போட்டதுக்கு பிடிக்கும்? நான் தெரியாம வந்துட்டேன், நான் தான் பார்த்து வந்திருக்கணும், நீங்க எனக்கு சிந்து போட்டீங்க, நான் பார்த்து வந்திருக்கலாம்ல, கண்ணி எனக்கு இருக்குதுன்னு அவர் சொன்னா போட்டவரே வருந்துவாரு, இல்லைங்க நான் தான் போட்டக்கூடாதுன்னு முடிஞ்சு போச்சு. ஆனா எங்க நீங்க போட்டீங்க, போட்டனால தான் நான் கால் வச்சேன் அப்படின்னு கேட்டா அவரு சொல்றாரு நான் போட்ட ரேட்டு உன் கண்ணி எங்க போச்சு பார்த்து வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இது என்ன இருக்குன்னா, ஒரு தப்பு நடந்தா நம்ம மேல போட்டுக்கிட்டா எல்லாம் சந்தோஷப்பட்டு எல்லாம் மன்னிச்சிடலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. இப்படி ஏன்னா ஒரு வார்த்தை வெல்லும் கொள்ளும் சொல்லுவாங்க. அதனால நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும். ஒரு வார்த்தை பண்படுத்த வேண்டுமே தவிர யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்த கூடாது. ஆனா நம்ம சில பேர் சர்வ சாதாரணமாக யாரும் உள்ளத்தை பத்தி கவனத்தில் அவங்க பாட்டு பேசிக்கிட்டே போவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏன் இப்போ பொதுவாக மற்ற விஷயங்கள் அப்படி இருக்கிறது இல்லையில, ஆடை இருக்குது, கிழிந்த ஆடை நல்ல ஆடை, நல்ல ஆடை கொடுத்தோம் கிழிந்த ஆடத்துக்கு போட்டுடுறோமே. பழம் இருக்குது, நல்ல பழம் இருக்குது, அழுகிய பழமும் இருக்குது, நல்ல பழத்தை சாப்பிட்றோம், அழுகிய பழத்தை குப்பத்துல போட்டுறோமே. நல்ல வார்த்தை இருக்குது, கெட்ட வார்த்தை இருக்குது, நல்லது பேச வேண்டியதானே, இங்க மட்டும் கெட்ட வார்த்தை பேசணும், அப்படி செய்யக்கூடாது. பொதுவாகவே பேசுவது அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை குறைச்சிட்டு கேட்கறத அதிகப்படுத்த வேண்டும். நல்லதான் பேசணும், நல்லதான் கேட்கணும். இந்த நல்லதை பேசுறத கம்மியாக்கணும், நல்லதை கேட்கறத அதிகமாக்கணும். ஜீனோங்கிற அர்த்தம் சொல்றாரு, இறைவன் கேட்க 2 காலம் கொடுத்தான், பேச 1 வாய் தான் கொடுத்தான். அதுலயே அல்லாஹ் ஒரு அறிவுரை நமக்கு தர்றான். மனிதனே உனக்கு 2 காலம் கொடுத்தேன், நிறைய கேளு, உனக்கு ஒரே 1 வாய் தான் கொடுத்தேன், கம்மியா தான் பேசணும். அந்த இறைவன் கொடுத்ததிலேயே நமக்கு ஒரு அறிவுரை இறைவன் வழங்குகிறான் அப்படிங்கிறது தான். இன்னொன்று பாருங்க, அந்த கேட்கிற காலை கூட அல்லாஹ் மூடி போடல, திறந்தே வச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு ஆள் ஒரு கருத்து சொல்றாரு, மூடியை திறக்கணும், கேட்கணும், அப்புறம் மூடிக்கணும் அப்படின்னு சொன்னா மூடி திறக்கிற நேரத்தில் ஒரு கருத்து மிஸ் ஆயிடும். அப்படி ஏற்படக்கூடாது. எந்த மனிதனும் நல்லதை கேட்பதற்கு தயாராக இருக்கணும். அதனாலதான் அல்லாஹ் திறந்தே வச்சுட்டான். ஆனா அந்த நாக்குக்கு அப்படி கிடையாதுங்க. 32 பற்கள் சிப்பாய் போட்டு வச்சிருக்கான்.
வேலை ரெண்டு, சாப்பிடுறது பேசுறது ரெண்டு வேலை இருக்கு. அந்த ரெண்டுமே கண்ட்ரோலா இருக்குன்னு தான் ரெண்டு கையாங்க. அளவோடு பேசு, அளவோடு ஒண்ணு. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா உன் உடம்பு கெட்டு போகும், அளவுக்கு அதிகமா பேசினா பேர் கெட்டு போகும். அப்படிங்கிறதுதான் அந்த ரெண்டு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, ஒரு ஆளு தூக்கத்துல காலை முடிக்கிறான்னு வைங்க, மற்ற உறுப்பெல்லாம் சொல்லுவான் நாங்க பார்த்து, நாவே நீ ஒழுங்கா இருமா, அப்பதான் நாங்களும் ஒழுங்கா இருக்க முடியும். நீ அதை இதை பேசிவிட்டு நீ தண்டனை எது வாங்கி கொடுத்துறாங்கன்னு எல்லாம் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறது. நம்ம பார்க்கல, வேகமா வந்து அடுத்தால பேசுவான், அவன் ஓம்பி குத்துவான், பல்லு விழுந்துடும், நாக்கு பத்திரமா தான் இருக்கும். அப்ப இதே நடக்குது. அப்ப நாவினுடைய பிரச்சனைதான் மற்றவைகளுக்கு இடையூறு. அப்படிங்கிறதுனால நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இப்ப இதுல என்ன புரியும் கேட்டா, எதை வேண்டுமானாலும் பேசுவது அப்படிங்கிறது இல்லை, நல்லதை பேசுங்கள் அப்படிங்கிறது தான். நபிமார்கள் விஷயத்தும் வழிமார்கள் அப்படித்தான். அவங்கள பார்த்தா போனா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, ஒண்ணுக்கு அவங்களுக்கு இருக்க ஒரு தொடர்பு இல்லைங்க என்று சொல்வது நாத்திக கொள்கை. அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது. அது நபிமார்களையும் வழிமார்களையும் அவமரியாதை செய்வது என்பது மட்டுமல்ல, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை தகர்க்கக்கூடியதுகள் புரிஞ்சுக்கிறது. மேலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கிறாங்க. இப்னு அபி ஷைபால பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் இருக்கு. பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் இருக்கிற ரௌதா ஷரீஃப்க்கு வர்றாங்க. யா ரசூலல்லாஹ் இஸ்தஸ்கீல் உம்மத்திக, உங்களுடைய உம்மத்திற்கு மழை கிடைக்க ஆவணம் செய்யுங்க. ஃபைனம் ஹலகு, மழை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல வந்து மழை பொழியும் அப்படிங்கிற நற்செய்தி சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸலாத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்னு அபி ஷைபால பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ் நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கிறாங்க. அப்படி இருந்ததுனால தான் வந்தவர் யார் என்று புரிகிறது, என்ன சொன்னார் என்பதும் தெரிகிறது. யார் என்று தெரிஞ்சதுனால தான் அவருடைய கனவுல போய் பதில் சொல்றாங்க. என்ன சொன்னார் என்று அறிந்ததுனால தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். அதே போலதான் இறை நேசர்களும் கூட அப்படித்தாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு ஜியாரத் செய்ய போவேன், சாதாரணமா போவேன். அப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் நல்லது செய்யப்பட்டுச்சு, அப்போது நான் சாதாரணமா தான் ஜியாரத்துக்கு போவேன். மற்றவங்க கேட்பாங்க, இப்படி போறீங்களேன்னு நான் சொல்லுவேன், இன்னமா ஹுவ ஸௌஜி, இங்க யாருங்க இருக்கிறது, ஏன்னா மனம் முடிஞ்ச கணவர் இருக்கிறாங்க, என்ன ஈண்டெடுத்த தந்தையா இருக்கிறாங்க, அதனால அப்படி போறேன் அப்படின்னு சொல்லுவேன். பலமா துஃபினா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்லது செய்யப்பட்டதுக்கு பின்னால வல்லாஹி அல்லாஹ்வை சத்தியமா சொல்றேன், மா தகல்துஹு இல்லா வஅன மஷ்கூதத்துன் அலைய தியாபி, என் ஆடைகளை எல்லாம் நன்றாக அணிஞ்சுக்கிட்டு தான் போவேன். ஏன் தெரியுமா, இங்கதான் நமக்கு பயன் இருக்கு. ஹயா மின் உமர், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெட்கப்பட்டு, இது அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மண்ணுக்குள்ள தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க வெட்கப்பட்டுக்கிட்டு நான் ஆடைகளை நன்றா அணிஞ்சுட்டு போவேன் அப்படின்னா, அவங்க கபருக்குள்ளே இருந்தாலும் கபருக்கு வெளியே இருப்பவர்கள் யார் இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்பதையெல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதால் தான். இல்லைன்னா அவங்க வெட்கப்பட்டு நாடை மூடிக்கிட்டு போறேன்னு சொல்லவே தேவையில்லையே. அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க புரிகிறது. இறை நேசர்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதே போலதான் அப்துல் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு சமயத்துல நான் ஒரு கபர்ல சாஞ்சிக்கிட்டு இருந்தேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்த்தாங்க, யா அம்ரே நான் தொகுதி சாஹிப ஹாதல் கபரி, கபருக்குள்ளே இருப்பவர்களுக்கு நோவினை கொடுக்காதீங்கன்னாங்க. இதுவும் அஹ்மதிலே தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, இது இன்னொரு விஷயம் இருக்குது. சாகிற அளவுக்கு கபர் உயரமா இருக்கிறது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அப்படி புரியும். சரி, உள்ளே இருப்பவருக்கு நோவினை செய்யாதீங்க இப்படி சாஞ்சிக்கிட்டு இருந்து, ஏன் அது அவமரியாதை இல்ல? உள்ளே இருக்கிறாங்க, அவன் கபர் போய் சாஞ்சிக்கிட்டு இருந்தா உள்ளே இருப்பது அவமரியாதை. அது மூலம் நோவினை அடைகிறார். எப்போ நோவினை அடைய முடியும்? ஹயாத்தா இருந்தாதான். அது மட்டும் இல்ல, மேல ஒரு இப்படி அமர்ந்து இருக்கிறான்னு தெரிஞ்சாதான் நோவினை அடைவாரு. மேல ஒரு இப்படி இருக்கிறான்னு தெரிய வேண்டுமானாலும் ஹயாத்தா தானே இருக்கணும். ஹயாத்தா தானே மேல இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு, இது இப்படி உட்கார்ந்து இருக்கிறான்னு தெரியும், நோவினை அடைவார். இப்ப இந்த ஹதீஸ்கள்லாம் இறை நேசர்களும் ஹயாத்துடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னொன்று என்ன தெரியுமா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் ஒருவர் வஃபாத்தானா நீங்க அழகான கபனுடைய அழகிய முறையில், அதனால காஸ்ட்லி அப்படிங்கிற அடிப்படையில் இல்ல, இருக்கிற துணியில நல்ல துணியாக, சுத்தமான துணியாக, புதிய துணியாக செய்யுங்க அப்படி சொல்லிட்டு. காரணம் என்ன தெரியுமா, ஃபைன்னஹும் யதஸாவரூன பிஹா, நீங்க கபன் துணி அணிவிக்கிறீங்கல்ல, அதை அணிந்த நிலையிலே தான் அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். அதனால உங்களுடைய கபன் துணி அழகாக இருக்கட்டும் என்று நபிகள்
ஷுஅபுல் ஈமான் கிதாபில் பைஹகி இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவங்கெல்லாம் ஹயாத்தா இருக்கிறதுனால தான் இதுவெல்லாம் முடிகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்றோம். அதே போல பாருங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சலாம் சொல்லி அனுப்புவது சம்பந்தமா இப்ப சொன்னாங்கல்ல. இப்ப நம்ம எல்லாம் ஹஜ்ஜுக்கு போனாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறோம். சஹாபா பெருமக்கள் என்ன செய்வாங்க, ஒரு ஆள் சக்கராத் ஆள இருக்கிறான்னு வைங்க, அங்க வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சலாம் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஏன்னா இவங்க இந்த உலகத்துக்கு போறாங்கல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சந்திப்பார்கள். அப்படிங்கிறதுனால சலாம் சொல்லி அனுப்புகிற வழக்கம் சஹாபா பெருமக்களுக்கு இருந்திருக்கிறது. அது உதாரணம் சொல்றதா இருந்தா முஹம்மது இப்னு முன்கதிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்துல இருந்தாங்க. நான் அங்க போனேன், சொன்னேன், எஃபரக அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாம். ஜாபிர் அவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு நான் சலாம் சொல்றதா சொல்லுங்க. இப்னு மாஜாஹ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா நேரடியா சந்திக்க போகிறார்கள், அதனால தான் சலாம் சொல்லி அனுப்புகிறார்கள். இது மற்றவர்களுக்கு கூட நடந்திருக்கிறது. எப்படி கேட்டா கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சக்கராத்தால இருக்கிறாங்க. உம்முல் பிஷர் ரலியல்லாஹு அன்ஹா அங்க வந்தாங்க. இன் லதீத ஃபுலான இன்னால சந்திச்சா, ஒரு பேர் சொல்லி இன்னால நீங்க சந்திச்சா ஃபக்ர அலைஹி அன்யா சலாம், நான் சலாம் சொன்னதா சொல்லுங்க. கஅப் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்னங்க சொல்றீங்க? ஃபவரதாலைக்கு அல்லாஹ் நம்மள மன்னிக்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு அங்க நான் போனா என் நிலைமை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல, என்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறது நான் அறியல. அப்படி இருக்கும்போது இன்னாக்கு சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறீங்க, என்னங்க? உம்மு பிஷர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, காபாக்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நீங்க கேட்கலையா? அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய ரூஹ்களை எல்லாம் பச்சை நிற பறவைகளை வைத்திருப்பான், அது சுற்றி கொண்டு வரும், கடைசியில் அர்ஷுடைய இடத்திற்கு வந்து சேருவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா நான் கேட்டுக்கிறேன், ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் சொல்றேன், மூமின்களுடைய அந்த ரூஹெல்லாம் பச்சை நிற பறவைகள் வந்து சேரும்ல, அப்ப அவரை நீங்க சந்திப்பீங்கல்ல, சலாம் சொல்லுங்க. நான் சலாம் சொன்னதாக இப்ப நல்லடியார்கள் எல்லாம் அங்கே சந்தித்துக் கொள்கிறார்கள் என்றாலே அவர்கள் ஹஜாத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுங்க. நம்ம பிள்ளைகள் தெளிவாக தான் இருக்கிறாங்க. அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்திலே எல்லாம் விவரம் இல்லாமல் இருப்பாங்க. இன்னைக்கு பெரியவங்க சொல்றாங்க சின்ன பிள்ளைகளை பார்த்து, இந்த வயசுல எல்லாம் நான் ஒண்ணு தெரியாமல் இருந்தேன், என்ன விளக்கமா இருக்கிறான் அந்த காலத்து பசங்கன்ட்டு பெரியவங்க தான் சொல்றாங்க. அவ்வளவு விளக்கம் இருக்கிறது. என்ன உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஒரு பையன் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போனான். ஏன்னா தென்னை மரத்தை பத்தி கட்டுரை கேட்பாங்கன்னு, ட்ரெயினை பற்றி எழுது, பிளேட்டை பற்றி எழுது, அவ்வளவு மாதிரி எழுதுவாங்க. அதை மாதிரி தென்னை மரத்தை பத்தி கேட்பாங்கன்னு சொல்லி தென்னை மரத்தை பத்தி நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஹாலுக்கு போய் உட்காந்துட்டான். கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க, வாங்கி பார்த்தான், தென்னை மரத்தை பத்தி கேட்கல, பசுமாட்டை பற்றி கட்டுரை எழுதுன்னு கேட்டது. ஆனாலும் சளைக்கல, என்ன படிச்சுட்டு போனாலும் அதை எழுத ஆரம்பிச்சான். தென்னை மரத்தோட பிரயோஜனம் என்ன, பலன் என்ன, எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு கடைசியில ஒரு ஜாயின் கொடுத்துட்டான். இந்த தென்னை மரத்தில் தான் பசுமாட்டை கட்டுவார்கள். அந்த திறமை இருக்குது. அந்த மாதிரி அந்த காலத்து மாதிரி கிடையாது. அவ்வளவு திறமைகள் இந்த பிள்ளைகளுக்கு மார்க்க சட்ட திட்டங்களை நாமே போதிக்க கூடாது. இஸ்லாமிய அடிப்படை கொள்கை நாமே சொல்லிக் கொடுக்க கூடாது. அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள், நாம் தான் கொடுக்க தவறிவிட்டோம். இதுதான் உண்மை. நம்முடைய பிள்ளைகளுக்கு அடிப்படை என்னங்கிறத சொல்லிக் கொடுக்கணுங்க. அடுத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஹயாத்தா இருக்கிறாங்கிறதுக்கு வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், நபியவர்களே, காலையில் மாலையில் திக்ர் செஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த நல்லடியார்கள் கூட நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு வசனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு மட்டும் இல்ல, நாம் தான் வரைக்கும் தான். இன்னைக்கும் திக்ர் மஜ்லிஸ் இருந்தால் அப்படியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஜ்லிஸில் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னது, திக்ர் செய்பவர்கள் நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கணும், அப்பதான் இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, திக்ர் மஜ்லிஸ்ல தன்ஜிலுர் ரஹ்மான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் திக்ர் மஜ்லிஸ் இடமா இருந்தா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குது. ரஹ்மத்துகளில் எல்லாம் உயர்ந்த ரஹ்மத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபி அவர்களை அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பி வைத்தோம். திக்ர் மஜ்லிஸிலே ரஹ்மத் இறங்குகிறது. ரஹ்மத்தில் உயர்ந்தவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் அவர்களும் அங்கே வருகை தர வேண்டும். அடுத்து எல்லா கபரிலும் ஒரு ஆளை அடக்கம் செஞ்சுட்டா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தா கேள்வி கேட்கப்படும். மாகுன்ன தகுலு ஃபீ ஹாதல் ரஜுலி, இவர் விஷயத்துல என்ன சொல்ற? நல்ல பதில சொல்லிட்டா சொர்க்கத்தின் பூந்தோட்டம் கபரு, பதில் சொல்ல தெரியலன்னு சொன்னா நரகத்தின் படுகொலி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்டது. இந்த நேரம் அபுதாபில எத்தனை பேர் இறக்கலாம், துபைல எத்தனை பேர் இறக்கலாம், அதே போல இந்தியாவில், சைனாவில், ஜப்பான்ல எத்தனை இந்த நாளாவது இறந்துகிட்டே
விஷயத்துல என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய்? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்க போய் தானே ஒவ்வொரு கபருக்கும் போக முடியும். அவர்களே தானே கண்டு கேட்கப்படுகிறது. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ரஆனி பில் மனாமி ஃபஸயரானி பில் யக்லதி. ஒருவர் என்னை கனவிலே பார்த்தா என்னை விழிப்பிலே காண்கிற வாய்ப்பினை பெறுவார். புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த ஹதீஸ் பிரகாரம் மறுமையில பார்ப்பாங்க, சில விளக்கம் கொடுப்பாங்க. மறுமையில பார்ப்பாங்க, மறுமையில கனவிலே கண்டவர் மட்டும் தான் பார்ப்பாரா? கனவிலே காணாதவர்கள் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணத்தான போறாங்க. அது இந்த உலகத்திலே தான் அந்த ரசிப்பு கிடைக்கும். அப்போ இப்போ ஒரு ஆள் வந்து கனவுல பார்க்கறான்னு வைங்க, அவரோட ரூஹ் பிரிவதற்கு முன்னாலே நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழிப்பிலே காண்கிற வாய்ப்பை பெறுவார். அப்படியானால் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துடன் இருந்தால்தான் விழிப்பிலே காண முடியும் என்று வாழும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை இறைவன் நமக்கெல்லாம் நசீபாக்கி தந்தருவானாக. கனவிலும் நனவிலும் பார்க்கின்ற நற்பேற்றினை இல்லாமல் இறைவன் நமக்கு வழங்கிடுவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலோபாத்தில் நின்று உயர்ந்த இஸ்லாத்தை பிளவுபடுத்திய பித்தலாட்டங்கள் அக்குவேர் ஆணிவேராக அலைசி ஆராயப்பட்டன. சுட்டித்தனத்தின் உச்சகட்டத்தில் நின்று சுவையுள்ள இஸ்லாத்தை முட்டி மோதவிட்டு பார்க்கும் புரடர்கள் சாம்ராஜ்யத்தின் மௌட்டிக போராளிகளை சுக்கு நூறாக கொண்டிருக்கும் என்பதை இங்கே சுடர்விட்டு காண்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் இஸ்லாத்தையும் வளர்ந்து வரும் ஞான போதர்களையும் இங்கே வரிசைப்படுத்தி ஆராய்ந்து முழங்கி இருக்கிறார்கள். புண்ணிய போக்குகள் என்று புரியாத புதிர்களை அழைத்துவிட்டு அவிழ்த்துவிடும் தன்னிலைவாதிகள் தர்ம போராளிகள் என்று தட்டில் வைத்து எடை போடப்பட்டன. தமிழ் பேசும் உலகின் கரைக்கோடி வரை இவர்கள் பயணம் இல்லாது தொடர்ந்தால் இல்லாது போனவர்கள் மார்க்க போறாங்க. சத்தியம் வெளிவர அடையாமல் உழைக்கின்ற ஹஜரத் பெருந்தகை ஈருலக சௌபாகியமும் பெற்றிட பூரண தேகம் நலமும் கிடைத்திட பிரார்த்தனை தொடரட்டும். உங்கள் பயணம் தாருங்கள் வெற்றி முழக்கம் என்று அழைக்கிறேன். தங்களின் பல வேலைகளுக்கு மத்தியில் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்து ஹஜரத் அவர்களுக்கு மௌலிது கமிட்டியின் சார்பில் மற்றும் இங்கு வருகை புரிந்து ஹஜரத் அவர்களை கண்ணியப்படுத்துகிற அனைவருடைய சார்பிலும் நாங்கள் நன்றி கூறி விடைபெறுகிறோம். மிக்க நன்றி நன்றி நன்றி. ஹஜரத் அவர்களுடைய ஹயாத்தை அல்லாஹ் நீளமாக்கி தருவானாக. ஆமீன். சுன்னத்துல் ஜமாத் அக்கீதாவை ஹஜரத் உலகமெங்கும் எத்தி வைக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. ஆமீன். ஹஜரத் அவர்கள் பெருந்தகை அவர்களினால் அவர்கள் பின்னாடி கொடிபிடித்து செல்லக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 12 நாட்களாக நடைபெற்ற நிகழ்வில் ஒவ்வொரு தலைப்பின் கீழும் ஹஸரத் பெருந்தகை அவர்கள் உரை தந்தார்கள். இந்த சமுதாயத்தில் வணக்க வழிபாடுகளில் நமக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு மிக தெளிவான விளக்கங்கள் அவர்கள் தந்திருக்கிறார்கள். நேற்று வரை நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளும் குறுந்தகடுகளில் பதியப்பட்டு அவைகள் இன்று வெளியிடப்படுகிறது. அந்த குறுந்தகடுகளில் அருமையான தலைப்புகள் கொடுக்கப்பட்டு நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய வாகனங்களிலும் அனுதினமும் அது ஒழித்துக் கொண்டிருக்குமானால் அதுவே நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். நம் பிள்ளைகளுக்கும் நம்முடைய இல்லத்தார்களுக்கும் மிக அவசியமான தொகுப்பாக அதை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். முறையான ஆடியோ வீடியோ பதிவு செய்யப்பட்டு இன்று உலகளாவிய அளவில் அது வெளிவர இருக்கிறது. இந்த 12 நாட்களும் நடைபெற்ற நிகழ்வை குறுந்தகடில் இப்பொழுது நாங்கள் வெளியிடுகிறோம். உரை நிகழ்த்திய கண்ணியத்திற்குரிய ஹஸரத் பெருந்தகை அவர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் அதை வெளியிடுகிறார்கள். நம்முடைய அபுதாபியினுடைய சில அமைப்புகளின் பொறுப்பாளர்களும் மரியாதைக்குரியமான சில பேர்கள் அதை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அழைக்கிறோம். தயவு கூர்ந்து மேடையில் அதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம். துவக்கமாக ஹஸரத் பெருந்தகை அவர்கள் இந்த சீடியை வெளியிடுகிறார்கள்.
துபாயிலிருந்து இங்கே வருகை புரிந்து நம்முடைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்ஹாஜ் அப்துல் கஃபூர் அவர்கள் முதல் அந்த பிரதியை பெற்றுக் கொள்கிறார். தொடர்ந்து ஐமான் சங்கத்தினுடைய பிரசிடென்ட் அதிலை சார்ந்த ஷாபுல் ஹமீத் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். காயிதே மில்லத் பேரவையினுடைய அங்கத்தில் ஒருவரான ஆல்வே அன்சாரி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். முன்னாள் ஐஎம்எஃபினுடைய பிரசிடென்ட் அஜூசுதீன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். ஐமான் காலேஜினுடைய பிரசிடென்ட் ஜாஃபர் காக்கா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். எங்களுடைய அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் அவைகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சித்திக் ஃபைசி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்து அப்சர் ஃபைசி அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். ஐஎம்எஃபினுடைய முன்னாள் பிரசிடென்ட் சத்துத்தீன் ஹாஜியார் பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்து எங்கள் அமைப்பினுடைய எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடிய குத்துபுத்தீன் ராஜா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். இலங்கையிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அல்ஹாஜ் ஷாஹா அவர்கள் பிரதியை பெற்றுக் கொள்கிறார்கள். இன்ஜினியர் பஹருல் உலூம் அவர்கள் ஒரு பிரதியை பெற்றுக் கொள்கிறார்கள். அல் ஜசீரா ஸ்டூடியோனுடைய ஓனர் எம்எல் பஷீர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கமருல் ஜமான் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். ஈட்டியினுடைய எம்கோவின் தொழில் வளர்ச்சியில் இருக்கக்கூடிய சஃபீர் அலி அவர்கள் ஒரு பிரதியை பெற்றுக் கொள்கிறார்கள். லால்பேட்டையை சார்ந்த சொஹீப் அவர்கள் ஒரு பிரதியை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த பிரதியினுடைய ஒரு இதில் 4 டிவிடிகள் இருக்கிறது. 4 டிவிடிகளும் நல்ல முறையில் ஆடியோவும் வீடியோவும் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஒரு ஹதியாவாக, இதனுடைய செலவை அதை ஈடு செய்வதற்கு இல்லை, இந்த சமுதாயத்திற்கு அதை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்முடைய அமைப்பினர்கள் ஒரு ஹதியாவாக 30 திரகங்கள் அதை நிர்ணயித்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் அதை கொடுத்து வாங்க வேண்டும். வியாபார நோக்கம் அல்ல, ஒவ்வொருடைய இல்லத்திலும் இது செயல்பட வேண்டும், இது ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை, இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். எனவே ஒரு பிரதியினுடைய விலை 30 திரகம் என்று நாங்கள் அறிவிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து இந்த செய்தியை பெறுவதற்காக மதுக்கூர் அப்துல்லா அவர்களும் காயல்பட்டினம் அபூ ஹுரைரா அவர்களும் பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக்கொள்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மாணவர்களுக்கான போட்டிகள் நடைபெற்றது. அந்த போட்டிகளுக்கான பிரைஸுகள் இப்பொழுது வழங்க இருக்கிறோம். அதுபோன்று செலவாத்து நிகழ்ச்சி நடைபெற்றது. செலவாத்து நிகழ்ச்சி ஒரு போட்டியாக அறிவிக்கப்பட்டு நடைபெற்றது. அதற்கான பரிசுகளும் இப்பொழுது நாங்கள் வழங்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பரிசு நிகழ்ச்சி ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிறோம். தயவு கூர்ந்து அந்த பிள்ளைகள் அல்லது அந்த செலவாத்தை ஓதியவர்கள் இருந்தால் முன்னாடி வருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். மிக வேகமாக பெற்றுக்கொண்ட நிகழ்ச்சி சுருக்கமாக நிறைவு பெறும். தொடக்கமாக செலவாத்து போட்டி, தாஜ் செலவாத் என்ற ஒரு செலவாத்தை நாம் அறிவித்து அதற்கான அதிகப்படியான எண்ணிக்கையில் ஓதியவர்கள் ஒரு எண்ணத்தில் மன தூய்மையோடு இஹ்லாஸான முறையில் ஓதி அதை தங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த போட்டியை நாம் நடத்திய போது இதில் பங்கெடுத்திருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 35 பேருக்கு மேலாக பங்கெடுத்திருக்கிறார்கள். அனைவர்களுக்கும் நாம் பரிசு வழங்க வேண்டும் என்று இருந்தாலும் கூட அதன் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாம் வழங்குகிறோம். ஆனால் மொத்தமாக 2,56,366 செலவாத்துக்கள் ஓதப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனிதமான ரவுதாவில் ஒப்படைக்கப்படும். மனம் திறந்து தேவைகளை நாட்டங்களை தங்களுடைய நெஞ்சங்களில் சுமந்து யார் யாரெல்லாம் ஓதிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த செலவாத்தின் பொருட்டால் ஈருலக சௌபாக்கியங்களையும் வழங்கி அருள் புரிவானாக. தொடக்கமாக 1000 ஒரு 10,000 வரை ஓதிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை நாம் வழங்குகிறோம். இந்த பரிசுகளை கீழக்கரை குத்துபுத்தீன் ராஜா அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் வழங்க வருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். துவக்கமாக 9,235 செலவாத்துக்களை ஓதி ஜரீனா பேகம் ஜாஃபர் அலி சுருக்கமாக வேண்டியது. 9,000 செலவாத்துக்களை ஓதி நஸ்ரின் அவர்கள், 8,000 செலவாத்துக்களை ஓதி பரக்கத் நிசா அவர்கள், 7,300 செலவாத்துக்களை ஓதி தாஜு நிசா அவர்கள், 6,200 தடவை செலவாத்துக்களை ஓதி ஃபர்ஹானா கனி சொஹீப் அவர்கள்,
அவர்கள், 5670 சலவாத்தை ஓதி ஜட்டம் முகமது இப்ராஹிம் ஹாஃபில் அவர்கள், 4500 சலவாத்துக்களை ஓதி கமருல் ஜமான் அவர்கள், 4000 சலவாத்துக்களை ஓதி நிசா நூருல் அமீன் அவர்கள், மூவாயிரம் செலவாத்துக்களை ஓதி முஃப்லிஹா ஜாகிர் அவர்கள், 2600 செலவாத்துக்களை ஓதி பசீர் நிசா தாஹா அவர்கள், 1825 செலவாத்துக்களை ஓதி சாதிக் ஃபைசி அவர்கள், 1800 செலவாத்துக்களை ஓதி எம்ஏசி ஃபாத்திமா சாஹித் அவருடைய அருமை தந்தை முஹீதீன் அப்துல் காதிர் அவர்கள், 1675 செலவாத்துக்களை ஓதி ஷாஹுல் அமீன் அவர்கள், 1570 செலவாத்துக்களை ஓதி அஹ்மது அசாருத்தீன் அவர்கள், 1070 செலவாத்துக்களை ஓதி ஜஹரா முனவ்வரா அவர்கள், 1000 செலவாத்துக்களை ஓதி சாரா நசீரா அவர்கள், 1234 செலவாத்துக்களை ஓதி ராபியா அவர்கள். பனியாஸ் பட்டியலுடைய அதிபர் ஆலியார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு வேண்டியிருக்கோம். அதனைத் தொடர்ந்து 10,000 இருந்து 18,000 வரை செலவாத்துக்களை ஓதி பரிசுகளை பெறுகிறார்கள். இதை கீழக்கரை சையீத் ஹமீத் அவர்கள் அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள். இந்த பரிசுகளை ஐமான் சங்கத்தினுடைய தலைவர் அதிலே ஷாகுல் ஹமீத் அவர்கள் தன்னுடைய திருத்தரத்தால் வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். 15,000 செலவாத்துக்களை ஓதி ஃபாத்திமா முபாரக் அவர்கள், 15,000 செலவாத்துக்களை ஓதி ஹசீனா சையீத் ஹவுஸ் அவர்கள், 13,100 செலவாத்துக்களை ஓதி சபீதா பீவி அவர்கள், 11,500 செலவாத்துக்களை ஓதி மௌலவி ரஷீத் அஹ்மது ஜமானி அவர்கள், 11,200 செலவாத்துக்களை ஓதி அரஃபாத் பர்வீன் அவர்கள், 11,000 செலவாத்துக்களை ஓதி நிலோபர் ஃபாத்திமா அவர்கள், 10,000 செலவாத்துக்களை ஓதி ஃபாத்திமா ஜாகிரா அவர்கள். முதல் 3 இடங்களை பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கான தங்க நாணயங்கள் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. நம்முடைய சிறப்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து உரை நிகழ்த்திய கண்ணியத்திற்குரிய ஹசரத் பெருந்தகி அவர்கள், அதைத் தொடர்ந்து அப்துல் கஃபூர் ஹாஜியார் அவர்கள், பனியாஸ் பட்டியலுடைய அதிபர் அவர்கள் இந்த பரிசுகளை வழங்க இருக்கிறார்கள். முதல் 3 இடங்களை ஓதி தக்க வைத்துக் கொண்டவர்களை அறியத்திருக்கிறோம். 18,000 செலவாத்துக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதி இருக்கக்கூடிய ஜன்னத் முனவ்வரா டாக்டர் ஹமீத் யாசர் அவர்களுடைய மனைவி ஜன்னத் முனவ்வரா இந்த பரிசினை செம்பி ஜுவல்லர்ஸ் அனுசரணை வழங்குகிறார்கள். 2 கிராம் தங்க நாணயங்கள் வழங்கக்கூடியவர்கள் அப்துல் கஃபூர் ஹாஜியார் அவர்கள் தங்களுடைய திருக்கரத்தால் வழங்குமாறு வேண்டும். இரண்டாவது இடத்தை
அனுசரணை செம்பி ஜுவல்லர்ஸ். இந்த இரண்டாம் இடத்தை 29,750 ஸலவாத்துக்களை ஓதி பெறுகிறார் ஃபாத்திமா இப்ராஹிம். ஃபாத்திமா இப்ராஹிம் அவர்கள் இரண்டாவது இடத்தை பெறுகிறார். இந்த ஸலவாத்தினுடைய எண்ணிக்கையில் முதல் பரிசை பெறுகிறார் 42,750 ஓதி 8 கிராம் தங்க காசை பெறுகிறார். அல் ஹசீனா ஜுவல்லர்ஸினுடைய அனுசரணையாக வழங்கப்படுகிறது. இந்த பரிசை கணியத்திற்குரிய ஹசரத் பெருந்தகை அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் வழங்குமாறு அழைக்கிறோம். தக்கலை பீர் ஹமீதா ஃபாத்திமா அவர்கள். தக்கலை பீர் ஹமீதா ஃபாத்திமா கடந்த வருடமும் இவர்கள் தான் இந்த முதல் பரிசை பெற்றார்கள் என்பதை மனமகிழ்வோடு அறிய தருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கை தட்டாதீங்க. அல்லாஹ் அக்பர். நம்முடைய கலாச்சாரம் அல்லாஹ் அக்பர். நாரே தக்பீர். அல்லாஹ் அக்பர். வழங்கப்பட்ட பரிசுகள் எல்லாம் அவர்கள் ஓதிய ஸலவாத்தை கொண்டு அல்ல, அவர்கள் ஓதியதற்காக அல்ல. இது போன்ற ஸலவாத்துக்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் ஸலவாத்துக்களை ஓதுவதால் ஏற்படும் பலன்களும் நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இதுக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் இவர்கள் ஓதிய இந்த ஸலவாத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அதனுடைய நிரப்பமான கூலியை இவர்களுக்கு வழங்குவானாக. தொடர்ந்து சிறுவர் சிறுமிகளுக்கான குர்ஆன் மனன போட்டி ஒன்றை நாம் அறிவித்திருந்தோம். மிக சிறப்பான முறையில் அது நடைபெற்றது. அந்த பிள்ளைகளுக்கான பரிசுகள் இங்கே வழங்கப்படுகிறது. சுருக்கமாகவும் விரைவாகவும் வருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நாம் 2 பிரிவுகளாக இந்த போட்டியை நடத்தினோம். 5 வயது முதல் 9 வயதை நிறைவு பெற்ற ஒரு பிரிவும் 10 முதல் 12 வயதை நிறைவு பெற்றவர்களுக்கு இரண்டாவது பிரிவும் இந்த போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளினுடைய பரிசுகளை வழங்குவதற்கு முன்னால் 11வது நாளான நேற்றைய தினம் தங்களுடைய உரையிலிருந்து ஹசரத் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். அந்த கேள்விக்கான பதிலை சரியாக எழுதியிருக்கக்கூடியவர்களுக்கு இருவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. நேற்று தங்களுடைய கேள்வி பதிலின் போது ஹசரத் அவர்கள் சொன்னார்கள், ஜகாத்தினுடைய வெள்ளி அளவு என்ன என்பதை கேட்டார்கள். 612 கிராம் என்பது சரியான பதில். அதை எழுதியிருக்கக்கூடியவர்களை இரு போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அந்த நிகழ்வுக்கு பின்னால் போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கான பரிசுகள் வழங்கப்படும். இந்த குழுக்களை எடுப்பதற்காக நம்முடைய அழைப்பைக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய பாடகர் தாஜுத்தீன் பைசி அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் எடுத்து தேர்வு செய்வார். இருவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 0507111315 அமதுல் அப்சர் அவர்கள். இன்னொன்று ஹசனா 050250708 ஹசனா. இரு போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர்களுக்கு நிறைவாக பரிசுகள் வழங்கப்படும். முதல் பிரிவு மாணவர்களுக்காக நடைபெற்ற குர்ஆன் மனன போட்டியில் ஆறுதல் பரிசுகளை பெறுவதற்காக நாம் அழைக்கிறோம். பிள்ளைகளுக்கான ஒரு முயற்சி, அவர்கள் குர்ஆனை தங்களுடைய உள்ளங்களில் பதிவதற்கும் அவர்கள் அதை மனனம் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது. மிக ஆர்வத்தோடு பங்கெடுத்தார்கள். அவர்களை உருவாக்கிய கருவாக்கிய பெற்றோர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் நன்றியோடு அவர்களை நினைவு கூறுகிறோம். பிள்ளைகளை இப்படி வளர்க்க வேண்டும், குர்ஆனுடைய ஆயாத்துக்களை மனனம் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த போட்டியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஆறுதல் பரிசுகளை நாம் வழங்குகிறோம். முகமது அலி அவருடைய மகனார் ஹப்சா அவர்கள், நத்தர்சா மலைக்காருடைய மகளார் ராபியா அவர்கள், அஷ்ரப் அவருடைய மகளார் அப்துல் ஹை அவர்கள், ஒய்யம் அப்துல்லா அவருடைய மகனார் முகமது அகீல் அவர்கள், ஜுபைர் அவருடைய மகளார் முஷ்பிகா அவர்கள், முஹீதீன் அப்துல் காதருடைய மகனார் எமிசி அஃப்ராஹ் அவர்கள்,
அப்துல் காதிர் ஜெயிலானி அவருடைய மகனார் ஷாஹினா பாத்திமா அவர்கள், சையீத் இப்ராஹிம் அவருடைய மகனார் சாதியா அவர்கள், மீரான் ஃபைசி அவருடைய மகனார் ஆரிஃப் தீன் அவர்கள், ஒய்எம் அப்துல்லா அவருடைய மகனார் அனிசா பாத்திமா அவர்கள், முசம்மில் அவருடைய மகனார் ஃபாத்திமா சுலைஹா அவர்கள், சையீத் ஹவுஸ் அவருடைய மகனார் சையீத் ஜைப் அவர்கள், ரஃபீகுத்தீன் அவருடைய மகனார் அப்துல் ஹக் அவர்கள், அஷ்ஃபக் அவருடைய மகனார் அப்துல் ஹக் அவர்கள், சாதிக் ஃபைசி அவருடைய மகனார் ஃபாத்திமா ஃபைசியா அவர்கள், சையீத் அஹ்மத் அவருடைய மகனார் தஹ்லீலா அவர்கள். இவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பரிசுகள் எல்லாம் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு, ஆனால் ஒரு விதத்தில் அவருடைய உள்ளத்தில் குர்ஆன் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதற்காக வழங்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த முதல் பிரிவுக்கான போட்டியில் முதல் 3 பரிசுகளை பெற்றவர்களை அறிவித்திருக்கிறோம். அவர்கள் பரிசுகளை பெற வேண்டியது. இந்த பரிசுகளை நம்முடைய நிகழ்ச்சியினுடைய தலைவர் ஹபீப் ரஹ்மான் அலி மஹதரி அவர்கள் தன்னுடைய திருக்கரத்தால் வழங்குவார்கள். துவக்கமாக 3வது பரிசை பெறுகிறார்கள். 3வது பரிசு ஜாஹிருத்தீன் அவருடைய மகளார் முர்சிதா அவர்கள். அப்துல் காதிர் அவருடைய மகனார் 2வது பரிசை பெறுகிறார் ஏகே அஃபீகா அவர்கள். வழங்கப்படும் இந்த 3வது பரிசை பனியாஸ் மெட்டீரியல் அதிபர் அவருடைய சார்பில் வழங்கப்படுகிறது. 2வது பரிசை நேஷனல் சிங்கப்பூர் கடை ரியாத் அவர்களின் மூலமாக இது வழங்கப்படுகிறது. இந்த பிள்ளைகளுக்கான இந்த மனன போட்டியில் முதல் பரிசை பெற்றுக்கொள்ள வருகிறார் ஹபீபுர் ரஹ்மான் அவருடைய மகளார் அப்துல் ரஹ்மான் அவர்கள் முதல் பரிசை பெறுகிறார். ஹபீபுர் ரஹ்மான் அவருடைய மகனார் அப்துல் ரஹ்மான் அவர்கள் முதல் பரிசை பெறுகிறார். இந்த பரிசு 2 கிராம் தங்க நாணயங்கள் வழங்கப்படுகிறது. அல் ஹசீனா ஜுவல்லர்ஸின் மூலமாக இந்த அனுசரணை வழங்கப்படுகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இரண்டாம் பிரிவு மாணவர்களுக்கான சூறாக்கள் மனன போட்டி நடைபெற்றது. இதில் 6 பரிசையும் மீதி 3 பேர்கள் முதல் 2வது 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள். துவக்கமாக 4வது பரிசு முஹீதீன் அப்துல் காதர் அவருடைய மகனார் எம்ஏசி முகமது இப்ராஹிம் அவர்கள். இதை இணையத்துக்குரிய மௌலவி ரஷீத் ஹசரத் அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் வழங்குமாறு வைக்கிறார். 3வது இடத்தை முகமது இலியாஸ் அவருடைய மகனார் உமர் ஜப்பார் அவர்கள். இந்த பரிசை வழங்குவதற்காக நம்முடைய ஐஎம்எஃபினுடைய முன்னாள் தலைவர் ஆஜியார் அவர்களை அழைக்கிறோம். சர்புத்தீன் ஆஜியார் அவர்கள். முகமது இலியாஸ் அவருடைய மகனார் உமர் ஜப்பார் அவர்கள் முதல் பரிசை 3வது பரிசை பெறுகிறார். இதை பனியாஸ் மெட்டீரியலுடைய அதிபருடைய அனுசரணையில் வழங்கப்படுகிறது. 2வது அப்துல் காதிர் ஜெயிலானி அவருடைய மகனார் முகமது ஷாஹித் அவர்கள் பெறுகிறார்கள். இதை நேஷனல் சிங்கப்பூர் கடையினுடைய ரியாத் அவர்கள் இந்த பரிசனை அனுசரணை செய்கிறார்கள். அப்துல் காதிர் ஜெயிலானி அவருடைய மகனார் முகமது ஷாஹித். முதல் பரிசு 2 கிராம் நாணயம். இதை பனியாஸ் மெட்டீரியலுடைய அதிபர்கள் அனுசரணை வழங்குகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் துவக்கமாக கிராத்தை ஓதி துவக்கி தந்தவர் முகமது சாலிஹ் அவருடைய மகனார் சையீத் இஸ்மாயில் அவர்கள் முதல் பரிசை பெறுகிறார்கள். 2 கிராம் தங்க நாணயம்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குழந்தைகளுடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி கொடுப்பானாக. குர்ஆனை முழுமையாக அவர்கள் மனனம் செய்த ஹாஃபிதாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி தருவானாக. தொடர்ந்து தினந்தோறும் உரையும் போது கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த கேள்வியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது. அதை நாம் அறிய தருகிறோம். சற்று வேகமாக வந்து பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் முதல் நாளில் சரியான பதிலை எழுதி அஷீம் அவர்கள் இந்த பரிசினை ஐமான் காலேஜுடைய பிரசிடென்ட் ஜாஃபர் காக்கா அவர்கள் வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அஷீம் அவர்கள், தொடர்ந்து இரண்டாவது தினம் ஹாஜரா அவர்கள், மூன்றாவது KM ஷாயிதா நஸ்ரீன் அவர்கள், அசீம் அவர்கள் 05542333673, ஹாஜரா அவர்கள் 05061366703, இந்த பெண்களுடைய பெயர் இடம்பெறுகிற பொழுது அவருடைய கணவரோ அவர்களை சார்ந்தவர்களை பெற்றுக் கொள்ளலாம். KM சாஜிதா நஸ்ரீன், KMS முஸ்தபா ஆலி மரூசி, A அமீசா ஹசீமா அவர்கள், நூருல் அமீன் அவர்கள், முகமது தாஹா பைசி அவர்கள், ஹபீபா அபூபக்கர் அவர்கள், KA ஜமீலா அவர்கள், சல்மா அவர்கள். இனி பெற வழங்கக்கூடியவர்களுக்கு சாதிக் பைசி அவர்கள் நம்முடைய திருக்கருத்தாக வழங்குமாறு அன்பு அழைக்கிறோம். முபாரக் அலி அவர்கள், ஃபஸ்லுல்லா அவர்கள், ஃபுர்கானுத்தீன் அவர்கள், ஃபாத்திமா அவர்கள், பசீருல் நிசா தாஹா அவர்கள், முஹீதீன் ஃபாத்திமா அவர்கள், ஷாவுல் ஹமீத் பைசி அவர்கள், நௌஷாத் அலி அவர்கள். இனி வரக்கூடியவர்களுக்கு மேடையில் வீட்டிருக்கக்கூடிய கமருல் ஜமான் அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து எம் ஹுசைன் அவர்கள், அகமது ஆயிஷா அவர்கள், இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹசனா அவர்கள், அமதுல் அப்சர் அவர்கள். நிகழ்ச்சியினுடைய இறுதியில் நாம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் துஆவோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். 7வது வருடமாக மௌலிது கமிட்டியினுடைய சார்பாக இது நடைபெற்றிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கும் மார்க்கத்தினுடைய பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைப்பதற்கும் உங்களுடைய மேலான ஒத்துழைப்புகள் மிக முக்கியம். உங்களுடைய துஆக்கள் மிக முக்கியம். எனவே இது காலம் காலமாக நடைபெற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய இந்த சிறப்பான ஒன்று நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த பெரியவர்களும் மூலவிகளும் மூலமாக இது நடத்தப்படுகிறது. அவருடைய பின்னணியில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முழுமையான ஒத்துழைப்புகளை நல்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். தாஜுதீன் ஃபைசி அவர்கள் பாடியிருக்கக்கூடிய மலேசியாவில் வெளியிட்ட பிரபலமான பாடல்கள் அடங்கிய ஒரு DVD வெளியிடப்படுகிறது. இதை தாஜுதீன் ஃபைசி அவர்கள் வெளியிடுகிறார்கள். அதை
கணியத்திற்குரிய ஹசரத் பெருந்தகை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். மேலும் மேடையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்கள் வழங்குகிறார்கள். நோக்கியோ ஒரு செல்போன் ஒன்று தொலைந்து விட்டது. தயவு கொண்டு யாராவது கண்டெடுத்தால் நம்முடைய மன்றத்தினுடைய அங்கத்தினர் யாராவது ஒப்படைக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நாளைய தினம் ரெட்டர் பில்டிங்கில் நாம் இதுவரை நடத்தி வந்த 11ஆம் நிகழ்ச்சியில் நடைபெற்ற அந்த இடத்தில் நாளைய தினம் IMF மூலமாக மீலாது விழா நடைபெற இருக்கிறது. அதில் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை பறைசாற்றும் விதமாக ஹசரத் பெருந்தகையுடைய உரை நிகழவிருக்கிறது. எனவே நாளைய தினம் எல்லோரும் வந்து பங்கெடுக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். உரை நிகழ்த்திய சீடிகள் ஹதியா 30 என்று நாம் அறிவித்திருந்தோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் கண்டிப்பாக பெற்றுக் கொள்ளுங்கள். அதில் காசு முக்கியம் அல்ல, அதோட கருத்துக்கள் நமக்கு முக்கியம். நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனை அளிக்கும் என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, யாராவது இங்கே பெற்றுக்கொள்வதற்கான வசதி இல்லை என்றால் விடையொழுப்பு மூலமாக நீங்கள் தொடர்ந்து கொண்டால் அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை வரையறுக்கிறோம். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை துபாய் லேண்ட்மார்க் ஹோட்டலில் மெஞ்ஞான சபையின் மூலமாக மீலாது விழா நடைபெற இருக்கிறது. அந்த விழாவில் ஹசரத் பெருந்தகை அவர்கள் ஒரு நீண்ட உரை தர இருக்கிறார்கள். எனவே அதிலும் நீங்கள் யாரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறார்கள். தொடர்ந்து நன்றி உரை துஆவோடு நிறைவு பெறும். நன்றி உரையை அல்-ஹாஃபிஸ் ஷாபுல் ஹமீத் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். வழங்குவதற்கு முன்னால் ஒரு மன நிறைவோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புகழ் பாடலை நம்முடைய நெஞ்சம் குளிர வைக்கிறார் தாஜுத்தீன் அவர்களை நாம் அழைக்கிறோம். அதேபோன்று சனிக்கிழமை கோட்டைப்பள்ளியிலும் மீலாது விழா சுன்னத் ஜமாத் பேரவையின் மூலமாக நடைபெற இருக்கிறது. அதிலும் ஹசரத் அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். முடிந்தால் நீங்கள் எல்லோரும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டிக்கிறோம். அறிவிப்பட செஞ்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லோருக்கும் அது வாங்கிக்கணும். காரணம் காக்கா அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, தப்பு மாதிரி வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணி கொடுக்குறது. அதனால குருடைகள் வெளியிட்ட அந்த சீடு தான் முடிஞ்சு எல்லோரும் அதை பெற்றுக்கொள்வது, அதற்கு உண்டான அனுசரணை ஆவை அனுசரணை ஏற்றுக்கொண்டு முழுக்க அர்ப்பணித்திருந்தால் நீங்கள் அவரிடத்தில் பெற்றுக்கொள்வார் உங்களுக்கு கேட்டுக்கொண்டு 12 நாளிதே பதி பிறந்த நாளிதே மண்ணுயிர்களுக்கெல்லாம் மதி பிறந்த நாளிதே நாளிதே பஞ்சகர்கள் கூடிய மக்க மாநகர்தனில் கஞ்ச சேற்றலந்ததாய் கதி பிறந்த நாளிதே வறண்டிருந்த வாறுகள் வாரி நீர் நிறைந்தன இருகரை புரண்டு நீர் எங்கு ஓடவாயன மதி பிறந்த போதினில் பாரசீகம் தன்னிலே அது எரிந்து வந்த தீ அணிந்ததந்த புதுமையே வணங்கு தெய்வ சிலையலா மசைந்து கீழ்விழுந்தன குணக்குளிர்ந்த திங்களால் குவலையல் துதித்ததால் அண்ணலால் பிறந்தனர் அன்று கிசுர மாளிகை மண்ணில் வீழ்ந்தழிந்தது வல்லவந்தன் கிருபையால் பதி பிறந்த மாணவி மண்ணில் வந்த மாவதி பதியில் மிக்க மாவதி மறை கொணர்ந்த சீர்நபி அத்தமித்த கதிரவ நாத சுத்த சோதியை பிந்தையாக விண்ணுயிர் மீட்டி வைத்தார் மாணவி இரளினை உடன்று நீர் வேகமாக சொரிதர திரண்டி மாந்த தேக சுத்தி செய்தனர் பார்வையற்ற கண்ணினில் பதிகநாத துப்பிய கூர்மையான பார்வையை ஊட்டி வைத்தார் நபி மறை கொணர்ந்த மாணவி வந்து போக வெயிலில் மறைந்து வந்த மேகந்தம் மார்பு செய்ய வியலுமோ பிரிகலன் சோதியில் மிக்க சோதி நாதரின் கருநிழல் தரையினில் அன்றும் இன்றும் இழுதில்லை கையை முத்தமிட்டவர் கைகள் நன்கு கமழுமா செய்ய கமல கரங்களே தீரநாத கரங்களால் புகையில் அபூபக்கரினை ஒட்டி விட்ட பாந்தனில் மிகைத்த வலியை நீக்கிட தகையரத்தி பூசினர் 12 நாளிலே பதி பிறந்த நாளிலே மண்ணுயிர்களுக்கெல்லாம் மதி பிறந்த நாளிலே நாளிலே திருக்குர்ஆனில்
இனிமேல் நோபல் பரிசு கிடைக்கும் 21ஆம் நூற்றாண்டுக்கும் எம்பெருமானே தலைவர். இனி எத்தனை சிக்கல் வந்தாலும் அவர் ஏற்றிய தீர்ப்பே தீர்ப்பு. கம்ப்யூட்டர்கள் அவர் புகழ் பாடும், இன்டர்நெட்கள் வரலாறு கூறும், இன்டர்நெட்கள் வரலாறு கூறும். இனி வரும் அனைத்து நூற்றாண்டுக்கும் எம்பெருமானே தலைவர். தொடர்ந்து கேட்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தாலும் கால கடிகாரம் நம்மளை கடிக்கிறது. எனவே நாம் நிறைவுபெறும் நிலையில் இருக்கிறோம். உலகத்தினுடைய எத்தனையோ தலைவர்களுக்கு பிறந்த நாளில் கொண்டாடுகிறார்கள். காரணம், அவர்கள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் பிறந்த விழாவை கொண்டாடுகிறோம், நாம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக. எனவே இன்றைய தினம் இந்த இரவு சுபுகினுடைய நெருக்கம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரம். இந்த இரவை நாம் பயன்படுத்துவோம், அதிகமான ஸலவாத்துக்களை ஓதுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்த அந்த நேரத்தை நாமும் எழுந்து அதில் அமர்ந்து ஸலவாத்துக்களை ஓதுவோம். இது இன்றைய தகவல்களாக நம்முடைய நெஞ்சத்தில் பதிவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் படைப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். அவர்கள் பிறந்த இந்த நாளில், இந்த இரவில், சுபுகினுடைய அந்த நெருக்கத்தில் நாம் உள்ளச்சத்தோடு இறைவனத்தில் அந்த ஸலவாத்தை கொண்டு நெருங்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்கும் அனைத்து நிலைகளையும் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. நன்றி உரை எஃப் ஷாகுல் ஹமீத் அவர்கள். அதைத் தொடர்ந்து துஆவோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. துஆவை மௌலவி ரஷீத் அஹ்மத் அவர்கள் ஜபாரி அவர்கள் ஓதி நிறைவு செய்வார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயராலும் ஏதனும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லாசியாலும் அவர்களின் சுற்றத்தால் சொல்லப்பட்ட வழிமுறைகள் அன்பரை பற்றி எனக்கு நன்றியை ஆரம்பம் செய்கின்றேன். எமது அபுதாபி மௌலித் கமிட்டியின் சார்பாக சிறப்பான முறையில் நடைபெற்று வரும் மீலாது திருவிழாவை எல்லா வகையிலும் சிறப்பான முறையில் நடைபெற உதவி செய்த எல்லாமே அல்லாஹ்வுக்கு நாம் முதற்கட்ட நன்றியை செலுத்திக்கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்குருலில்லாஹ். அடுத்து இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடாத்தி தந்த மௌலவி எம்.ஏ. ஹபீபுர் ரஹ்மான் ஆலிம் மஹதரி அவர்களுக்கும், கிராத் ஓதிய இளவர் எம்.எஸ். சையத் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கும், அடுத்து நமது கவிதை வாசித்த பாடல் பாடிய எங்களுடைய அழைப்பை ஏற்று தாயகத்திலிருந்து வந்து வருகை தந்துள்ள தேரந்தூர் தாஜுதீன் அவர்களுக்கும், சீர்வை நிகழ்த்திய மௌலவி என்.ஏ.சி. இஸ்ஹாக் நபி ஆலிம் மஹதரி, மௌலவி ஜமீல் அன்சாரி ஆலிம் புகாரி, மௌலவி ஹுசைன் மக்கி ஆலிம் மஹதரி ஆகியோருக்கும், சிறப்பான ஒரு சிறப்புரையை வழங்கிய மௌலவி அபு தலாயில் ஷேக் அப்துல் ஆலிம் ஜமாலி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேர்களுக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் வ ஷுக்ரன் ஜஸீலா. இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி தந்த தினசரி செலவாளர்கள் மற்றும் பல வகையில் உடலுதவி பொருளுதவி செய்தவர்கள், இடவசதி வழங்கிய இந்தியன் இஸ்லாமிக் சிந்தனை அங்கத்தினர்கள் மற்றும் இறுதியாக பாத்தியாளர்களுக்கும் ரசீத் ஜமாலி ஆகியோருக்கும், இங்கே திரளாக கலந்து கொண்ட அத்தனை பேர்களுக்கும் எங்களது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக துஆவோடு நிகழ்ச்சி நடைபெறும். சலாம் வைத்தோடு இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வோம். أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا ومن شر حاسد إذا
قل أعوذ برب الناس ملك الناس إله الناس الله الناس الذي يوسوس في صدور الناس والناس اللهم لك الحمد يا الله اللهم لك الحمد ولك الشكر يا الله اللهم لك الحمد ولك الشكر يا الله اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم ربنا يسر أمورنا في الدنيا والآخرة وإنك على كل شيء قدير اللهم ربنا افتح لنا أبواب الخير أبواب البركة أبواب الدولة أبواب العافية في الدين والدنيا والآخرة وإنك على كل شيء قدير اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة اللهم ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا وانصرنا على الكافرين اللهم ارحمنا برحمتك يا راحمين اللهم ارحمنا برحمتك يا راحمين اللهم ارحمنا برحمتك يا راحمين اللهم ربنا قبل قلوب دواءها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم اللهم إنا نسألك علما نافعا ورزقا واسعا وحلالا طيبا وعملا متقبلا برحمتك يا أرحم الراحمين اللهم أعوذ بك ما سمعنا من كلام الذين هذه هدية واصلة ورحمة نازلة ورحمة شاملة ورحمة كاملة إلى سيدنا وسندنا وحبيبنا ومولانا محمد المصطفى صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح أصحابه رضوان تعالى عليهم أجمعين ثم إلى أرواح أولياء الله يا قاضي وشكريا سروريا وأكبريا وشاذريا برحمتك يا أرحم الراحمين اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي عذاب النار وصل على النبي محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم أشرق البدر علينا واعتفى
இந்த 12 நாள் நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த மன்றத்தினர்கள் மிகுந்த சிரமங்களை या रब्बी बिल मुस्तफ़ा बल्लिग मकासिदना वस्मह लना मा मला या वासी अल करमी या रब्बी बिल मुस्तफ़ा बल्लिग मकासिदना वस्मह